அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ அல்ஜிப்ராவில் தமிழில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐடென்டிஃபைங் த நம்பர்ஸ். அப்படின்னா கொடுத்துக்கிற நம்பரு எந்த வகையான நம்பர்னு கண்டுபிடிக்கிறது. அதாவது நேச்சுரல் நம்பரா, ஹோல் நம்பரா, ஃப்ராக்ஷனா, அதை போல் ரேஷனலா இரேஷனலான்னு கண்டுபிடிக்கிறது பேர் ஐடென்டிஃபைங் த நம்பர்ஸ். நம்ம பார்க்கலாம், சிம்பிள் எக்ஸசைஸ்லேருந்து பார்க்கலாம். நமக்கு தெரியும் 1 2 3 is a normal counting. 1 2 3 4 இது பேரு நார்மல் கவுண்டிங் நம்பர். ஒரு பொருளுடைய எண்ணிக்கையை கவுண்ட் பண்றதா இந்த நம்பரை யூஸ் பண்றோம். இது பேரு நார்மல் கவுண்டிங் நம்பர் ஆர் நேச்சுரல் நம்பர். இது பேரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதோட ஜீரோ சேர்த்தா 1 2 3 4 0 1 2 3 4 இதுக்கு பேரு ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள். அடுத்தது இன்டிஜர். இன்டிஜர்னா இந்த நம்பரு எல்லாமே இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. நம்ம நெகட்டிவ்லயும் நம்பர் எழுதலாம். அதுக்கு பேரு இன்டிஜர்ஸ். பாருங்க, நான் இப்போ -3 -2 0 1 2 3 போத் சைடும் இன்க்ரீஸ் ஆகும். இது பேரு இன்டிஜர். அதாவது ஹோல் நம்பர்ல நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு ரெண்டு இருந்தா அது பேரு இன்டிஜர்ஸ். அதாவது -1 -2 -3 -4 like 0 and positive 1 2 3 like. நெக்ஸ்ட் இந்த நம்பரை கவனிங்க. 1/2 3/4 -8/5 1.5. இதுக்கு பேரு ஃப்ராக்ஷன்ஸ். இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லேயே பல வகை இருக்குது. வல்கர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அண்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அது போல் ஃப்ராக்ஷனில் பல வகை இருக்குது. நாம் அதை பின்னால் பார்க்கலாம். இப்போது இது பேர் ஃப்ராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டெசிமல். 3.4 5.8 0.25 -8.5 இதுக்கு பேரு டெசிமல். இது போல நம்பர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்தரா இந்த நம்பரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணதுன்னா, இந்த நம்பர் எல்லாம் சேர்த்து ரேஷனல் நம்பர்ஸ். இந்த எல்லா நம்பரையும் சேர்த்து இயல் எண்கள் ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த நம்பருக்கு இந்த ரேஷனல் நம்பர்னா இது எல்லாம் ஃபுல்லா ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 நம்ம கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தா என்ன வருதுன்னா 2.828 427 124. அதாவது இந்த நம்பரை கவனிங்க. 2 பிறகு 828427 இப்படி. அதுனா என்ன அர்த்தம்னா, இந்த நம்பரு எங்கேயாவது செட்டா ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்க. ஆஃப்டர் டெசிமல் பிளேஸ் 828 இந்த ஆர்டர்ல நமக்கு வேற நம்பரே இல்லை. 828 இந்த ஆர்டர்ல, அதாவது 828 82 எங்கேயும் ரிப்பீட் ஆகாது. இதுக்கு பேரு இரேஷனல் நம்பர்ஸ். இரேஷனல் நம்பர்ஸ்ல
சில நம்பர்கள் இருக்குது, அதை இங்கே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இ எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட். இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஹையர் லெவலில் இது யூஸ் ஆகும். இதோட வேல்யூ 2.718 281 828. இந்த நம்பரும் செட்டாக எங்கேயும் ரிப்பீட் ஆகாது. இது பேர் எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட். அது போல் பை, இது மென்சுரேஷனில் ரொம்ப யூஸ் ஆகும். அளவிய பை வேல்யூ இஸ் 3.141592654. அதாவது இந்த நம்பர்களும் ஏதோ எங்கேயுமே செட்டாக ரிப்பீட் ஆகாது. பாருங்க 3.14159 ஏதாவது செட்டாக 14 எங்கேயாவது 14 வருதா? ஆர்டராக வராது. அதாவது எங்கேயும் 159 இங்கே வராது. இதெல்லாம் பேர் இரேஷனல். இரேஷனல் நம்பர்ஸ். இப்போ என்ன நம்ம டிஃபைன் பண்ணலாம்? ரேஷனல் நம்பர்னா ஃபர்ஸ்ட் rational number na enna? Rational number can be expressed, therefore number எப்படி எழுதணும்னா p over q where q is not equal to 0. அதாவது ஒரு நம்பரை பகுதி தொகுதியா எழுதுனா அது பேரு rational number. For example 8/5 இது rational number. ஏன்னா p equal to 8 q equal to 5 1.5 இருக்கு. இது 1.5 எப்படி எழுதனா 1 2 are 2 2 plus 1 is 3/2 எழுதலாம். இது ஒரு ரேஷனல் நம்பர். அதாவது கீழே உள்ள டினாமினேட்டர் பகுதி 0 இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரேஷனல். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 5 can be written as எப்படி எழுதலாம்னா 5/1 எழுதலாம். therefore 5 also a rational number. அதாவது எந்த நம்பரையெல்லாம் பின்னமா p/q மெத்தடில் எழுத முடியுமோ அதுக்கு பேர் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர். அடுத்தது இந்த மேலே பார்க்கறதெல்லாம் இரேஷனல் நம்பர். எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இட்ஸ் நாட் ரிப்பீட்டிங், நாட் ஃபினிஷிங். அதாவது இந்த நம்பரு எந்த நம்பர்லாம் எண்ட் ஆகாதோ, டெசிமல் எண்ட் ஆகாதோ, எந்த நம்பர்லாம் ரிப்பீட் ஆகாதோ அதுக்கு பேர் என்ன? ரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர். இதெல்லாம் இப்போ இரேஷனல் நம்பர். இதெல்லாம் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா என்ன? ரேஷனல் நம்பரை எந்த நம்பரையும் ரேஷனல் நம்பராக எழுத முடியும். எப்படின்னா அது இரேஷனல் இல்லாட்டி எப்படின்னா 8/5 பாருங்க. 8/5 8 இஸ் p, 5 இஸ் q. அது போல ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்தது இங்க பாருங்க. ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி எழுதலாம்னா நம்பரை இமேஜின் நமக்கு தேவை ரியல் நம்பர். ரியல் நம்பரில் என்னென்ன இருக்குது? ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், ஃப்ராக்ஷன், இன்டீஜர்ஸ் எல்லாம் எப்படி எழுதலாம்? ஹோல் நம்பர், நெகட்டிவ் நம்பர், 0, இது மாதிரி செட் ஆஃப் நம்பர்ஸ் எழுதலாம். நம்ம அடுத்தது நம்பர் லைன். நம்பர் லைன்னா ஒரு நம்பரை கிராஃபிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணுறது. அதாவது இங்கே நம்பர் 5 எழுதலாம். நம்பர் லைனில் -2 இங்கே எழுதலாம். 0 எழுதலாம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட நம்பர்களையும் நிறையா எழுதலாம். அது சப்போஸ் 5/2னா என்ன? 5/2னா 2.5 பாசிட்டிவ். 2 இந்த ரெண்டுக்கும் மிடில், 2க்கும் 3க்கும் மிடில். இதுதான் 2.5. 4.5 4.5னா 4 and half of
half, that is 4க்கும் 5க்கும் இடையில உள்ளது 4.5. இது போல எந்த நம்பரையும் எழுதலாம். மைனஸ் 3.2. minus 3.2 minus 3 minus side 3 and 2 very small increase 0.2. 3.2. இது போல நம்ம நம்பர் லைனில் பாயிண்ட் போட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். கிராஃபில் அந்த நம்பர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கிறது சொல்கிறது தான் நம்பர் லைன். இப்போ வந்து இதெல்லாம் ரியல் நம்பரை நம்ம நம்பர் லைனில் சொல்லலாம். அண்ட் ரியல் நம்பர் தட் இஸ் ரேஷனல் நம்பரை நம்பர் லைனில் சொல்லலாம். இரேஷனல் நம்பர் பார்த்தோம்ல, நாட் ஃபினிஷிங், நாட் எண்டிங், நாட் ரிப்பீட்டிங், அதை வந்து இந்த நம்பர் லைனில் சொல்ல முடியாது. சப்போஸ் ஹியர் root of 16. root of 16 என்ன? root of 16 is 4. அதாவது root of 16 இங்க பாருங்க, இதுதான் root of 16 மைனஸ் root of 25. சொன்னா 25க்கு root 5, அது நெகட்டிவ் சைடு. இது மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. இது போல நம்ம நம்பர் லைனை, அதாவது ரேஷனல் நம்பர்ஸை நம்பர் லைனில் நம்ம குறிக்கலாம். இப்போது நம்ம சில நம்பரை கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -8, 14 divided by 5. divided by அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறப்போ -8 minus 14 divided by 5, 9 square root of 5 further decimal number -1.2. இந்த நம்பர்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது பேர் என்ன? இது இன்டிஜர். ஏன் இன்டிஜர்? a whole number with negative as well as decimal number with negative also integer தான். 9.5 -14.5 it's a fraction. ஃப்ராக்ஷன்னா இதெல்லாம் ரியல் நம்பரில் வந்துடும். 9.5 டெசிமல். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 நம்ம கால்குலேட்டரில் போட்டு பார்த்தா இது நெவர் எண்ட், நெவர் ரிப்பீட், இட்ஸ் irrational. y is also irrational, already talked. 1.2 negative decimal number. Decimal negative side. இதே போல நம்பரை நம்ம ரிப்பீட் நம்பரை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். கொடுத்திக்கிற நம்பரு என்ன வகையான நம்பர்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். நம்ம இதுவரையும் பார்த்தது நம்பர்ஸ் வகைகள். நம்பர் வகைகள் பார்த்தோம். அடுத்தது ரியல் நம்பர்னா என்ன, இமேஜினரி நம்பர்னா என்ன, அண்ட் as well as ஃப்ராக்ஷன் என்ன, அது போல் நம்பர் வகைகளை பார்த்தோம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.